வீட்டில் மாவு இல்லாத சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை ரவை பந்தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நல்லா அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சின்ன ரவைன்றதுனால நான் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஊற வச்சேன். கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதை ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து கூட 2 கரண்டி கெட்டியான தயிர் ஆட் பண்ணி ஓரளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை ரவை ரொம்ப ஃபைனாலாம் அரையாது. அடுத்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் கடுகு, உளுந்து, சீரகம் தாளிச்சுக்கலாம். இது கூட ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் துருவி வச்சுருக்க கேபேஜ், கேப்சிகம், கேரட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கோதுமை ரவையோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க காய்கறி, கட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா கோதுமை ரவை மாவு ரெடி. அடுத்து தாளிக்கிற கரண்டி இல்லைன்னா நல்ல குழியான ஆப்பச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுலேருந்து ஒரு பெரிய கரண்டி மாவு எடுத்து ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு செவந்ததும் எடுத்தீங்கன்னா சூப்பரான பன் தோசை ரெடி. இந்த தோசை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது கூட சட்னி தான் பேர் பண்ணணும்னு இல்லைங்க, சிம்பிளாக பூண்டு மிளகா அப்படி வச்சு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம காய்கறி சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடும்போது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்.